அனைவருக்கும் வணக்கம். இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகின்றார். இந்த குரு பெயர்ச்சியால் பலரது வாழ்க்கையிலும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும். குரு பகவான் முழு சுப கிரகம் என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கின்ற சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்கிறார் குரு. ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாகும். அதிலும் சனி, ராகு, கேது, குரு பெயர்ச்சிகள் அதிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். அதில் குரு பெயர்ச்சியும் ஒன்று. ரிஷபராசிக்கு இத்தனை காலம் 12ஆம் இடத்தில், அதாவது மேஷ ராசியில் இருந்தார் குரு. இப்பொழுது ஜென்ம இடத்தில் குருவாக மாறியிருக்கிறது. அவர் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். சுக்கிர பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரங்களும் உள்ளன. விரயஸ்தானத்தில் பயணம் செய்கின்ற குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். ஜென்ம குரு வனத்திலேனே என்று சொல்வார்கள். குரு பகவான் இடமாற்றத்தை கொடுக்க போகிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களின் மீது விழுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலர் வீடு கட்டுவார்கள். இருக்கும் வீட்டிலும் மாடி கட்டுவார்கள். வங்கியில் கடன் வாங்கி தொழில் தொடங்குவார்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும். சித்திரை மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுங்கள். இல்லாவிட்டால் சிறைச்சாலை வரை செல்ல வேண்டி இருக்கும். குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியிலிருந்து கன்னி, விருச்சகம், மகரம் ராசிகளின் மீது விழுகிறது. 5ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் தெரியவரும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுப காரியங்கள் நடைபெறும். நல்ல வேலை கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டின் மீது விழுவதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியரிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தனத்தின் மீது விழுவதால் வருமானம் அதிகரிக்கும். அதிகார பதவி, அரசு பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பல கௌரவ பதவிகளும் தேடி வரும். பணம் பல வழிகளில் இருந்து வரும். வங்கி கடனையும் அடைப்பீர்கள். குரு பகவான் உங்கள் ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம் நட்சத்திரங்களில் பயணம் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிக்க முடியும். ரிஷபராசியில் பிறந்து ராகு திசை, குரு திசை நடப்பவர்களுக்கு, வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கும். ஜென்ம குரு ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடமாற்றத்தையும் தருவார். உதவி பதவி கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவைப்படும். கடந்த ஓராண்டு காலம் ரிஷபராசிக்கு விரயஸ்தானமான மேஷ ராசியில் 12வது வீட்டில் விரய குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக பயிற்சியாக இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் பொழுது 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுப்பார். மேலும் இந்த 2024 நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி கிரகங்களிலேயே மிக முக்கியமான ஒரு பயிற்சியாகும். ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரித்தார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார். கடந்த ஓராண்டு காலம் ரிஷபராசிக்கு விரயஸ்தானமான மேஷ ராசியில் 12வது வீட்டில் விரய குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக பயிற்சியாக இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் பொழுது 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பார். எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசிக்கு ஜென்ம குருவாக ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார். ஜென்ம குரு என்றாலே வனவாசம் என்றும் பலரும் கூறுவார்கள். அதாவது ராமாயணத்தில் ஸ்ரீராமர் ஜாதகப்படி அவருக்கு கடக ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் அதாவது ராமருக்கு ஜென்ம குரு ஏற்பட்ட காலத்தில்தான் அவர் காட்டுக்கு துறவர மேற்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. ஜென்ம குரு வந்தாலே பலவிதமான இன்னல்கள் ஏற்படுத்தும் என்று
தவறான புரிதலும் இருக்கிறது. இந்த 2024 மே 1 முதல் 2025 மே 2ஆம் வாரம் வரை ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பிரவேசித்தால் கூட குரு பார்வைப்படும் ராசி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் 10ஆம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கும் சனி ஆகிய கிரகங்களால் மிகவும் தைரியமாக செயல்படுவீர்கள். விரயஸ்தனத்தில் இருந்து குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாவது என்பது பலவிதமான செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரும். குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். வரவு செலவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விடவும் குரு பார்க்கின்ற ராசி அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான செலவுகள் ஏற்படும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த பழமொழி ரிஷப ராசினர்களுக்கு ஜென்ம ராசினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நெருக்கடிகளை மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும். குரு ரிஷபராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கிறது. மேலும் குரு ரிஷபராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் பலமாகிறது. குரு பகவான் பார்க்கும் ராசிகள் அனைத்துமே ரிஷபராசிக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சி காலம் முழுவதிலுமே எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். தனித்திறமையால் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து செல்வாக்கு மேம்படும். வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். குரு பயிற்சி தொடங்கி 6 மாத காலங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கடினமான உழைப்பும் தேவை. ஒரு சில நேரங்களில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதற்கான வெகுமதிகள் உடனே கிடைக்காது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் அலைச்சலை கிடைத்து மன நிம்மதியை கொடுக்கும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பெரிதாக எந்தவிதமான பாதிப்புகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகு ஆகிய இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களை தேடி மிகப்பெரிய பல வாய்ப்புகளும் தேடி வரும். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். இது தற்காலிகமானதுதான். இருப்பினும் நீங்கள் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். மேலும் ரிஷபராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு 2024 குரு பயிற்சி மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக அமையவிருக்கிறது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சியாகும் பொழுது பெண்களுக்கு இது அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும். அந்த வகையில் ரிஷபராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை, வருமானம் ஏற்றவில்லை, குடும்ப தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ துவங்குவீர்கள். குழந்தை இல்லை என்ற கவலை நீங்கும். உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் ஆகியோரிடம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செலவுகள் குறைவதால் சேமிக்க முயற்சி செய்யலாம். மேலும் பரிகாரமாக ரிஷபராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி ஜென்ம குருவாக அமைவது ஒரு சின்ன சின்ன தடைகள் மற்றும் தாமதங்களை ஏற்படுத்தினால் கூட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற்றும். ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரக சன்னதியில் இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருவதும் நல்லது. மேலும் மல்லிகை பூவை கட்டி அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லுங்கள். மேலும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்வதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் சிறந்த பரிகாரமாக அமையும்.
அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழன், வெள்ளி. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.